இது சாப்பாட்லேயும் அதில் தாங்க வர்றது சக்கரை நோய், வேறு எதுலேயும் வரல. இப்போ நம்ம திடீர்னு எல்லாத்துக்கும் லேடிஸுக்கும் நிறையா பேருக்கு சக்கரை நோய் வருது. எல்லாம் நல்ல ஃபுட்டு சாப்பிட சொல்ல நல்லா இருந்தாங்க. இப்போ எதையும் அதை எடுத்துக்கிறது இல்ல. இப்போ பீஸா, பர்கர் அது இதுன்னு சாப்பிட்றதால ஜனங்களுக்கு இப்போ பல பிரச்சனைகள் வருது. நம்ம பழைய காலத்தில் இருக்கிற சிறுதானிய உணவுக்கு யாருமே எடுத்துக்கிறது கிடையாது. கம்மி பண்ணிட்டு நம்ம பாரம்பரிய உணவு சாப்பிட்டோம்னா இதனுடைய இது குறையும். இப்போனா விவசாயம் எல்லாம் மாறி போச்சு. எல்லாத்துக்கும் மருந்தடிக்கிறாங்க. முக்கால்வாசி அதனாலதே சுகர் எல்லாத்துக்கும் வரும். பரவாயில்ல. அதிகமாக ஸ்வீட் கார்லாம் சாப்பிட்டாக்க வரும். உணவு கட்டுப்பாடு தான் முக்கியம். அந்த கட்டுப்பாடு இருந்தால் கண்டிப்பாக சக்கரை நோய் வராது. லைஃப் ஸ்டைலே மாறி போயிடுச்சு. சரியாக தூங்குறது இல்லை, சரியான ஃபுட்டு இல்லை. காய்கறி யாரும் சாப்பிட்றது கிடையாது. மெயின் காரணம் கீரை, காய்கறி எதுவும் சாப்பிடக்கூடாது. அதிகமாக நான்வெஜ்ஜு தான் இப்போ இருக்கிற தலைமுறை விரும்புது. யாரை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் சக்கரை நோய் தான். சர்க்கரை அதிகமாக சாப்பிட்றாங்களா என்னன்னு ஒன்றுமே தெரில. இல்லை உப்பு அதிகமாக சேர்த்தா தான் சக்கரை நோய் வருது. முன்னாடி நம்மளுக்கு ஏதாவது தேவைன்னா நம்ம தான் போயிட்டு வாங்கிட்டு வரணும். இப்போ காய்கறியிலேருந்து, கீரையிலேருந்து, கொத்தமல்லி கருவேப்பிலேருந்து எல்லாமே நம்மளுக்கு ஆன்லைன் மூலமாக வந்துடுது. ஸோ இது மாதிரியெல்லாம் வாங்கும்போது நம்மளுடைய உடல் என்ன சொல்கிறது, இயக்கங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி குறைவாகும்போது என்ன ஆகும்னா அந்த குளுக்கோஸ் எல்லாம் நிறைய அப்படியே போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். ஸ்டோர் ஆகும்போது அதெல்லாம் போயிட்டு அப்படியே கொழுப்பு மாதிரி எல்லாம் மாறிட்டோம். செல்ஃபோனை வந்ததுலேருந்து யாருமே லேட்டாக தான் தூங்குறாங்க. இப்போ சின்ன பசங்களுக்கு ஃபோனை கொடுத்துட்றாங்களா கையில். எல்லாருக்கும் தனித்தனி ரூமு கொடுத்து விட்டோம்னா அவங்க தனியாக ஒரு ரூமில் நைட்டில் தூங்குறது 2 மணி கூட ஆகுது, இல்லை 3 மணி ஆகுது. அப்போ என்ன ஆகுது, ஹார்மோன் எல்லாமே இந்த மெட்டபாலிசம் எல்லாமே மாறி போயிடுது. நோய் வந்துருச்சேன்னு சொல்லி அதிக டேப்லெட் சாப்பிடக்கூடாது, இன்ஜெக்ஷன் போடக்கூடாது, கொஞ்சம் தாக்கு பிடிக்கணும். உடனே போய் இங்கிலீஷ் மாத்திரை அது இதுன்னு சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்கிறாங்க. நம்மளுக்கு நோய் வரக்கூடாதுன்னா நம்ம ஃபஸ்ட்டு உழைக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெய்லி எக்ஸசைஸ் இல்லைனா யோகா, ஏதாவது ஒரு உடல் இயக்கம் இருக்கணும். நல்லா வேர்வை வரணும். இப்போல்லாம் வேர்வையே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஜிம்மே பார்த்திங்கன்னா ஏசி போட்டு வச்சுக்கிறாங்க. ஏசி ஜிம்முன்னு சொல்கிறாங்க. ஸோ அது இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். என்ன பண்ணோன்னா நல்லா வேர்வை வரத்துக்கு நம்ம அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு நல்லா இருக்கும். வேர்வை வராமலே எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினச்சா நல்லதில்லை.